Hello everyone. So welcome back. So நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து EC2 பற்றி ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம பேசியிருந்தோம். வாட் இஸ் EC2? யூஸ் கேஸ் அப்படின்னா என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இன்ஸ்டன்சஸ் EC2 சர்வீசஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுவோம். அப்புறமா ஒரு நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு சின்ன ஐடியா பார்த்துருந்தோம். அந்த வெப்சைட்டில் போய் நெட்ஃப்ளிக்ஸ் ஆன் AWS சர்ச் பண்ணும்போது நமக்கு அது ஒரு கஸ்டமராக இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நிறைய சர்வீசஸ் AWSல யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன ஐடியாக்காக நம்ம லாஸ்ட் கிளாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் இது தெரியல பார்க்கலன்னா ஒரு வாட்டி அது பார்த்துடுங்க. அது ஒரு 20 minutes கிளாஸு. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்க்க மாதிரி டெமோ. நான் எதுவும் தியரிட்டிக்கலி பேச போகிறதில்ல. நான் டெமோ காமிக்க வந்தேன். நான் டெமோ தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு விண்டோஸ் EC2 இன்ஸ்டன்ஸ், ஓகேவா, ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை நான் லான்ச் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே நான் கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நம்ம லேட்டராக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நார்த் வெர்ஜீனியா ரீஜியனில் ஒரு இன்ஸ்டன்ஸை எப்படி லான்ச் பண்ணலாம், எப்படி கனெக்ட் பண்ணலான்னு தான் நான் காமிக்க போகிறேன். இது வந்து யார் இந்த ஃபஸ்ட்டு AWS கோர்ஸ் படிக்க வந்திருக்காங்களோ அவங்களுக்காக நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறேன். அதனால் சில பேசிக் ஃபண்டமெண்டல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது என்னென்னா, எப்போ நீங்கள் AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நம்ம ஆல்ரெடி பண்ணி வந்திருக்கோம். இந்த AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கன்சோல்குள்ளே லாகின் ஆகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்னா, லாகின் பண்ண உடனே நீங்கள் ரீஜியன் கவனிக்கணும். நார்த் வெர்ஜீனியா அந்த ஒரு ரீஜியன் இருக்குது. நான் எப்போவுமே அந்த நார்த் வெர்ஜீனியா தான் செலக்ட் பண்ணுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, AWS ஏதாவது ஒரு நியூ சேஞ்சை கொண்டு வராங்கன்னா என்னோடய நாலேஜுக்கு ஃபஸ்ட்டு இந்த நார்த் வெர்ஜீனியா ரீஜனில் தான் கொண்டு வருவாங்க. என்னோடய பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட் அங்கே தான் சேஞ்சஸை கொண்டு வராங்க. அப்போ எனக்கு வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்க, என்ன நியூ சர்வீசஸ் ஆட் பண்ணுறாங்க, ஆஸ் எ ட்ரைனராக எனக்கு தெரியணுன்னுக்காக நான் எப்போவுமே இந்த நார்த் வெர்ஜீனியா சூஸ் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன், இந்தியாவில். அப்போ எனக்கு வந்து மும்பையோ ஹைதராபாத்தோ கிட்ட ரீஜியன்ஸ் நான் இதான் யூஸ் பண்ணணும். எதர் மும்பை யூஸ் பண்ணணும், இல்லைனா ஹைதராபாத் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் டு நோ த நியூ சர்வீசஸ், நியூ ஃபீச்சர்ஸ், நியூ ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், நார்த் வெர்ஜீனியா ரீஜன் செலக்ட் பண்ணுவேன். நீங்களும் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் இருக்க இடத்துல நியரஸ்ட் ரீஜன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்த் வெர்ஜீனியா கூட சூஸ் பண்ணலாம். பட் ஒன் திங் என்ன, சில பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, நீ இந்தியாவில் இருக்கிற சார், நீ நார்த் வெர்ஜீனியாவோட ரிசோர்ஸஸ் நீ கனெக்ட் பண்ணுற, அது உனக்கு ஸ்லோவாக இருக்காதா? இந்தியாவில் இருக்க ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ண தான் நான் ஃபாஸ்ட்டு. நார்த் வெர்ஜீனியாவில் அப்படின்னா US ரீஜனில் இருக்க ரிசோர்ஸ் நீ ஆக்சஸ் பண்ணுறியே, அது ஸ்லோவாக தானே இருக்கும் ஆனால் அவங்களோட டவுட் இருக்கலாம். அதுக்குண்டான ஆன்சர் என்னென்னா, பாருங்கள், நான் இண்டிவிஜுவல், நான் மட்டும்தான், சரியா? நான் ஒரு இன்ஸ்டன்ஸ், விண்டோஸ் இன்ஸ்டன்ஸோ இல்லை லினக்ஸ் இன்ஸ்டன்ஸோ லான்ச் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ் என்னால் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடிய மாதிரி வச்சுக்கிட்டு நான் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணால் அதுக்கு எனக்கு பெரிய ஸ்லோனஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா என்னோடய இன்டர்நெட் கனெக்ஷனு பேண்ட்வித்து ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது. அப்புறமா நான் இண்டிவிஜுவல், நான் க்ரியேட் பண்ணுற கான்ஃபிகரேஷன் ஒரு நல்ல சைஸ் கான்ஃபிகரேஷனில் தான் வைப்பேன். அப்போ எனக்கு அது ஸ்பீடாக தான் இருக்கும், அந்த ஸ்லோனஸ் எல்லாம் இருக்காது. இதே ஒரு இன்ஸ்டன்ஸ் நார்த் வெர்ஜீனியாவில் வச்சுட்டு அதில் என்னோடய வெப்சைட் அங்கே வச்சுட்டு, இல்லை இந்த கிளாஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அங்கே வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த தமிழ் மக்கள் தான் நம்ம பார்க்குறாங்க இந்த வீடியோஸ். ஏன்னா நான் லோக்கல் தமிழ் லாங்குவேஜில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு பீப்புள் தான் நம்ம பார்க்குறாங்கன்னா, அப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்க நிறைய மக்கள் அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ண போகும்போது அப்போ தான் அந்த ஸ்லோனஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் பீப்புள் ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறாங்க, அந்த வெப்சைட் வேறு லொக்கேஷனில் இருக்குது, அப்போ தான் அந்த லேட்டன்சி, ஸ்லோனஸ்ஸு இதெல்லாம் இருக்கும். தவிர ஒருத்தர் மட்டும் அதை ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஒரு ரிக்வஸ்ட்டுக்கு எல்லாமே ஸ்லோனஸ்லாம் ஆகாது. அதனால நான் நார்த் வெர்ஜீனியா செலக்ட் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கவனிக்க வேண்டியது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக நார்த் வெர்ஜீனியா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் அங்கே தான் இருக்கும்.
ஏதோ அவசரத்தில் நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, திருப்பி உள்ளே வந்து லாகின் பண்ணுறீங்க. அது நார்த் வெர்ஜீனியாவுக்கு பதிலாக நீங்கள் ஓஹியோ ரீஜியனோ இல்லை சிங்கப்பூரோ சிட்னியோ டோக்கியோ இல்லை மும்பை ஏதோ ஒரு செலக்ட் ஆகி வந்துடும். ஆனால் நார்த் வெர்ஜீனியாவில் க்ரியேட் பண்ண ரிசோர்ஸஸ் வந்து மும்பையில் தெரியாது. நாட் ஓன்லி மும்பை, வாட் எவர் ரிசோர்ஸஸ் யூ கிரியேட் இன் நார்த் வெர்ஜீனியா, that resources will not be visible to any other region. அது நீங்கள் கவனிக்கணும். அதனால நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் ஏதாவது ஒரு ரீஜியனை ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஏடபிள்யூஎஸ் எனக்கு கூட இது படிக்கிறீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு ரீஜியன் கண்டினியூஸ்லி அதே ரீஜியனாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மும்பை ஆகட்டும், இல்லை யூஎஸ் ரீஜியன் ஆகட்டும், ஆர் எனி அதர் டிஃப்ரெண்ட் ரீஜியன். நெக்ஸ்ட் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். EC2 இன்ஸ்டன்ஸ், EC2 பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். நான் இங்கே சர்வீசஸில் கம்ப்யூட்டில் EC2 அன்னை கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டில் இன்ஸ்டன்சஸ் அன் கிளிக் பண்ணுறேன். இந்த இன்ஸ்டன்சஸ் பை டிஃபால்ட்டாக நான் எப்போவுமே எந்த இன்ஸ்டன்ஸும் வைக்க மாட்டேன், அது எப்போவுமே டெலீட்டில் தான் இருக்கும். ஐ வில் கிரியேட் அண்ட் லான்ச், கிரியேட் அன்னு சொன்னாலும் லான்ச்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். நான் ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண போகிறேன். அந்த இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு நமக்கு சில ஆப்ஷன்ஸ், சில வேல்யூஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாமே இப்போ டீட்டெயில்டாக ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில ரொம்ப டெப்த்தாக போக முடியாது, சில டீட்டெயிலாக பேச முடியும், சில வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்க்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் சொல்கிறேன். நான் மோஸ்ட்லி இந்த 20 மினிட்ஸ் வீடியோக்குள்ளே தான் வைக்கணும்னு பிளான் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் டெமோ, பிகாஸ் ஆஃப் த கிளாஸ் ஃப்ளோ, பிகாஸ் ஆஃப் தி ஒரு டாபிக் பேஸ் பண்ணி அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆனாலும் நான் அது கண்டிக்க மாட்டேன், நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நீங்களும் அது அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். இஃப் யூ ஃபீல் இது ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு இருக்க, நீ ரொம்ப பேசெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, எனக்கு டைம் இல்லை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த யூடியூப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே செட்டிங்ஸில் போனீங்கன்னா ப்ளேபேக் ஸ்பீட் வந்து 2x இல்லைன்னா 1.5xல பாருங்கள். ஃபாஸ்ட்டாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா என்னால் ஸ்லோ தான் எடுக்கணும், அப்போ தான் ஃப்ரெஷர்ஸ் யார் சப்ஜெக்ட் தெரியாதோ அவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். என்னோடய டார்கெட் வந்து ஏற்கனவே ஏடபிள்யூஎஸ் படித்து தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது, யார் ஏடபிள்யூஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஃபீஸ் பே பண்ணிவிட்டு படிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த கோர்ஸு, இந்த கிளாஸஸ். ஏன்னா அவங்க வேறு இடத்துல ஃபீஸை பே பண்ணி படிக்க வேண்டவே வேண்டாம். அவங்கக்கிட்ட நீங்கள் பைசா, நீங்கள் என்கிட்டே நீங்கள் திருப்பி வர வேண்டாம், சரியா? இந்த கோர்ஸ் பார்க்குறீங்கன்னா திருப்பி இந்த ஆள் நல்லா எடுக்கிறானே இவங்ககிட்ட போகலாமா, தேவையில்லை, இதே படிங்க. நீங்கள் காசு கொடுத்தாலும் நான் இதான் எடுப்பேன், காசு கொடுக்கலனாலும் இதான் எடுப்பேன். அதனால் இங்கே இதே பண்ணுங்கள். அதனால் லெட்ஸ் கோ வித் விண்டோஸ். இது விண்டோஸ்ன்னு கிடையாது, நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். விண்டோஸ் வெப் சர்வர், ஃபைல் சர்வர், டெஸ்ட் சர்வர், ப்ரொடக்ஷன் சர்வர், நான் ப்ரொடக்ஷன் சர்வர், என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். நம்ம இந்த கோர்ஸை ஃபுல்லாகவே விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டன்ஸாக விண்டோஸ்ன்னு டைப் பண்ணுவேன். லினக்ஸ் பண்ணுறீங்கன்னா லினக்ஸ்ன்னு டைப் பண்ணுவேன். அப்போ நம்ம வந்து லினக்ஸு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இது பண்ணலாம், எப்படி லினக்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணலான்னு. இன்றைக்கி இப்போ இந்த லினக்ஸ் வேண்டாம், விண்டோஸ் காமிக்கிறேன். விண்டோஸ் அண்ட் நேம் டேக் மட்டும்தான், இது ஆப்ஷனல். பட் எனிவே நான் டைப் பண்ணிவிட்டேன். ஸோ கம்மிங் டவுன், ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏஎம்ஐ பற்றி தெரியணும். ஆக்சுவலி ஏஎம்ஐ பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்குது, நம்ம வர ஃப்யூச்சர் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? இப்போ ஒரு ஜஸ்ட் ஓவர் வியூ அப்படின்னா ஏஎம்ஐ என்ன, அது ஒரு ஓஎஸ் இமேஜ். ஏஎம்ஐ అనేది ஒரு ஓஎஸ் இமேஜ். ஏடபிள்யூஎஸ் குவிக் ஸ்டார்ட் அன ஒரு ஆப்ஷனை க்ரியேட் பண்ணி நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் பண்ணுற நிறைய இமேஜஸை இங்கே வச்சுட்டாங்க. ஒரு 40 to 50 இமேஜஸ் கிட்டே இதெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கும். இங்கே அதில் எல்லா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டிவைட் பண்ணி வச்சுட்டாங்க ரொம்ப அழகாக. உங்களுக்கு விண்டோஸ் வேணுமா, அப்போ நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லினக்ஸ், உபுண்டு லினக்ஸ் வேணுமா, அப்போ இது செலக்ட் பண்ணலாம். மேக் ஓஎஸ், அமேசான் லினக்ஸு, சூசி, டெபியன், ஐபிஎம், எல்லா லினக்ஸ்
வேரியஸ் லினக்ஸ் ஃப்ளேவர்ஸு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. எனக்கு இப்போ இங்கே என்ன தேவை, விண்டோஸ்க்காக தான் வந்தேன். அதனால் விண்டோஸ். நான் லினக்ஸ் கூட பண்ணியிருக்கலாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து விண்டோஸ் பேக்ரவுண்டில் தான் வருவாங்க, விண்டோஸ் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி விண்டோஸ் சூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே லினக்ஸ் தான் நமக்கு தெரியணும். ஏடபிள்யூஎஸ் படிக்கிறவங்களுக்கு லினக்ஸ் தெரியணும். அதுக்குண்டான பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாமே நான் அந்த நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். லினக்ஸ் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஈவன் வித்தவுட் நோயிங் லினக்ஸ் வி கேன் டூ திஸ் கோர்ஸ். ஸோ விண்டோஸ் சர்வர் 2025 அதான் டிஃபால்ட் செலக்ட் ஆகிருக்கு. அதான் லேட்டஸ்ட் இமேஜ். எல்லாமே ஃப்ரீ டயர் எலிஜிபிள் தான். நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட்டு ஒரு 2 days பேக், 3 days பேக், 1 week 1 monthக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இமேஜஸ். இதுக்கு எந்த சார்ஜ் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்னோடய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி 4 years கிட்ட ஆயிடுச்சு. அந்த 4 years 5 years கிட்ட ஆயிடுச்சு. ஆமாம், 5 years மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த 5 yearsல வந்து நான் ஃபஸ்ட்டு இயர் மட்டும்தான் எனக்கு ஃப்ரீ, மற்ற எல்லாமே எனக்கு காஸ்ட்டு தான். ஸோ நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணல, நான் பே பண்ணுறேன். நான் எல்லாத்துக்குமே நான் பே பண்ணுறேன். பில் எல்லாம் அவ்வளோவா வராது. எனக்கு 200 rupees அப்ராக்சிமேட்லி அவ்வளோ தான் வரும். 200 Indian rupees, நாட் $200 ஈவன். ரொம்ப கம்மி தான். $2, $2.3 அப்படி, $2.2 to $3 தான் வரும் பில்லு. ஸோ அது நம்ம பில்லிங் பற்றி வேறு கிளாஸில் பேசிக்கலாம். ஜஸ்ட் இப்போ சொல்கிறேன் நான், நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ரீயா இல்லை காஸ்ட்டானு. நான் 2025 செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம லோ கான்ஃபிகரேஷன் கூட சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லோ 2019 earlier விண்டோஸ் OS செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே இது லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே லோட் ஆகி அதோட இமேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். என்ன ஆர்கிடெக்சரு, அந்த இமேஜ் ஐடி என்ன, அப்புறமா எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க இது, அப்புறமா இந்த ஓஎஸ்க்கு உண்டான யூசர் நேம் என்ன, இது ஏடபிள்யூஎஸ் வெரிஃபை பண்ணியிருக்காங்களா இல்லையா அன ஒரு ப்ராசஸ் இது. அதில் கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப்னு ஒன்று இருக்குது. இன்ஸ்டன்ஸ் டைப்புக்கு மீனிங் வந்து சைஸு, எவ்வளோ சிபியூஸ் வேணும், எவ்வளோ ஜிபி ரேம் வேணும்னு தான் இந்த கான்செப்ட். பாருங்கள், T2 மைக்ரோ அనే ஒரு சைஸ் இருக்குது. இந்த T2 மைக்ரோ சைஸ் అనేది கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீ. 750 hours per month ஃப்ரீ. ஒரு மாதத்துக்கு 750 hours நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸை ரன் பண்ண முடியுமா? ஓகே, இந்த ப்ரைஸிங், இந்த ஃப்ரீனஸ் பற்றி நம்ம வேறு ப்ரைஸிங் பேசிஸில் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு லைன் சொல்கிறேன், அவ்வளோதான். T2 மைக்ரோ 1 CPU 1 GB. இந்த விண்டோஸ் சர்வர் 2019க்கு இது ஓகே தான், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஆல்ரெடி 2025ல் இருக்கிறோம், நானும் 25 செலக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி 25 செலக்ட் பண்ணாலோ 19 செலக்ட் பண்ணாலோ பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஓகேவா, எல்லாம் சேம் தான். நம்ம உள்ளே போயிட்டு விண்டோஸ் சர்வரோட லைசன்ஸ், விண்டோஸ் சர்வரோட ஃபீச்சர்ஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல இந்த கோர்ஸில். ஜஸ்ட்டு ஒரு விண்டோஸ் வேணும், அந்த விண்டோஸ் வர வச்சு சும்மா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி நான் காமிக்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் T2 மைக்ரோ அணை இருந்தது, இப்போ T3 மைக்ரோ அணை இருக்குது. விச் மீன்ஸ் சைஸு அதோட சீரீஸ் மாறி இருக்குது. இது வரைக்கும் 1 CPU 1 GB இருந்தது. அப்படின்னா நம்ம OS சேஞ்ச் பண்ண உடனே ஏடபிள்யூஎஸோட ரெக்கமெண்டை மாறுது. இந்த OSக்கு இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கோ, இந்த டைப், இந்த சைஸ் யூஸ் பண்ணு. ஏன்னா அது லேட்டஸ்ட் OS தானே, அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். கிராஃபிக்ஸு சர்வீசஸ் எல்லாம் ஹெவியாக இருக்கும். அதுக்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தேவை. அதுக்காக தான் 2 CPU vCPUs கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், அவன் கொடுக்கறது கூட வேண்டாம், நான் வந்து ஒரு 8 GB செலக்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெட்டர் ஃபாஸ்ட்டுக்காக. சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 CPUs 2 GB செலக்ட் பண்ணுங்கள், ஒரு பெட்டராக இருக்கும். எனக்கு ரொம்ப நல்ல ஃபாஸ்ட் இருக்கணும், அதுக்காக நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இங்கே காஸ்ட், விண்டோஸ் பேஸ்டு ப்ரைஸிங் 0.1108 காஸ்ட்டு. இப்போ என்ன காஸ்ட் வருது எனக்கு பர் ஹவருக்கு?
0.1108 டாலர் டு ருபி ஒரு 10 ருபீஸ் கிட்ட வருது எனக்கு. ஜிஎஸ்டி எல்லாம் ஆட் பண்ணால் 10 ருபீஸ். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை இப்போ நான் லான்ச் பண்ணால் பர் ஹவருக்கு எனக்கு 10 ருபீஸ் செலவாகும். எனக்கு ஓகே தான், நாட் எ ப்ராப்ளமா. 1 ஹவர் நான் ப்ராக்டிஸ், நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறது வீடியோ பண்ணுவேன். 1 ஹவரா இல்லை 2 ஹவர்ஸானு, அப்போ ஒரு 10-15 ருபீஸ் எனக்கு சார்ஜ் ஆகும், அவ்வளோதான். ஸோ நாட் மோர் தென் தட். இட்ஸ் ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் key pair. Next key pair. What is key pair? key pair பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேசிக் திங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறோம். அந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும். ஐ மீன் லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு வேணும், யூசர் நேம் வேணும். யூசர் நேம் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் யூசர் நேம். ஆனால் இங்கே பாஸ்வேர்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு அது ஒரு ஏடபிள்யூஎஸ் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுவாங்களா, அது என்கிரிப்ட் பண்ணி வச்சுருவாங்களா, என்கிரிப்டட் பாஸ்வேர்டு அது. இப்போ இந்த பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, கீ தேவை. கீ, பப்ளிக் கீ. அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு கீ பேர் అనేది க்ரியேட் பண்ணணும். அந்த கீ பேர்னால 2 இருக்கும், ஒன்று பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ. இந்த பப்ளிக் கீ என்ன ஆகும், அந்த பப்ளிக் கீ ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ்க்குள்ளேயே வச்சுட்டு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி இந்த பப்ளிக் கீ வச்சு என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க பாஸ்வேர்டு. நான் தான் கீ பேரை க்ரியேட் பண்ணுறேன். அந்த கீ பேரில் ஒரு ஹாஃப் கீ தான் பப்ளிக் கீ. அந்த பப்ளிக் கீ யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. யார்? ஏடபிள்யூஎஸ் பண்ணுவோம், நம்ம பண்ண மாட்டோம். நம்ம கீ பேர் தான் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இது டீக்ரிப்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ப்ரைவேட் கீ అనేది ஒரு ஜென்ரேட் ஆகும். கீ பேர்னால 2 ஜென்ரேட் ஆகணும், கரெக்டாக? ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ. ப்ரைவேட் கீ என்ன ஆகும், நம்ம லோக்கல் பிசி, நான் எந்த பிசியில் லாகின் பண்ணி கன்சோல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேனோ அந்த பிசியில் டவுன்லோட் ஆகிடும் அந்த ப்ரைவேட் கீ. .pem అనే ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில், ப்ரைவசி என்ஹான்ஸ்ட் மெயில் PEM பெம் ஃபார்மேட்டில் நம்ம லோக்கல் கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்லேயோ இல்லை நம்ம சூஸ் பண்ணுற லொக்கேஷனில் அது சேவ் ஆகிடும். ஸோ எப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணணும், லாகின் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போ நமக்கு பாஸ்வேர்டை டீக்ரிப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ பாஸ்வேர்டை டீக்ரிப்ட் பண்ண சுச்சுவேஷன் வரும்போது இந்த கீ வச்சு நம்ம பாஸ்வேர்டை டீக்ரிப்ட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ. பப்ளிக் கீ ஃபார் என்கிரிப்டிங் த பாஸ்வேர்டு, ப்ரைவேட் கீ ஃபார் டீக்ரிப்டிங் த பாஸ்வேர்டு. Public key will be placed in the instance, private key will be downloaded into our PC, local PC. The default user account is administrator. இதெல்லாம் மாறாது, இது அப்படி தான் இருக்கும். இப்போ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், you can use key pair to securely connect your instance, ensure you have key, இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் key pair நான் create பண்ணுறேன். I am creating a key pair with the name of AWS YouTube key அன பேரில் ஒரு கீ கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? AWS YouTube key. இந்த யூடியூப் கீ தானே கரெக்டு? இதில் என்ன ப்ரைவேட் கீ ஃபார்மேட் எப்படி வைக்கணும்னு கேட்குறாங்க. பெம் ஃபைல், ப்ரைவசி என்ஹான்ஸ்ட் மெயில், ஆர் வி கேன் சூஸ் புட்டி, PPK, புட்டி ப்ரைவேட் கீ ஃபைல். எனக்கு வந்து புட்டி இப்போதுக்கு வேண்டாம், நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் பேசிக்கலாம். PPK ஃபைலில் ஜஸ்ட் கிரியேட் கீ பேர் கிரியேட் ஆகும். டைரெக்டாக நான் என்னோட எல்லா கீஸ் ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணுறேன், அந்த இடத்துல நான் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது சேஃபாக ஸ்டோர் பண்ணணும். இதே நீங்கள் ரியல் டைமில் ஒரு கம்பெனிக்காக பண்ணுறீங்கன்னா எந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்த கீ பேர் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்ப்யூட்டர் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா அதில் தானே அந்த கீ பேர் இருக்கு. அந்த கீ பேர்
மிஸ் ஆனாலும் அப்போ நம்ம பாஸ்வேர்ட் டீக்ரிப்ட் பண்ண முடியாது, அப்புறமா லாகின் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்காக மாறிடும். ஸோ கீபேர் யாராவது அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த செக்யூரிட்டி இல்லாமல் போயிடும், வல்னரபிள். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் யுவர் கீ மஸ்ட் பி பிளேஸ்ட் இன் எ செக்யூர் பிளேஸ். ஓகேவா, அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் ஓஎஸ்குள்ளே கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கீபேரே தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி லாகின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லாகின்க்கு கீபேரானது கம்பல்சரி தேவை, அதான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸுங்க. நெட்வொர்க் செட்டிங்ஸ் இப்போதுக்கு நான் நெட்வொர்க் செட்டிங்ஸை பற்றி நான் எதுவுமே டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ் பற்றி நான் இப்போ எதுவுமே டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் விபிசி பற்றி நம்ம டீட்டெயில்டு டிஸ்கஷன் இருக்குது, அது ஒரு பெரிய சாப்டரே இருக்குது. சரியா, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் லேட்டர். சப்நெட்டு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இப்போ தேவையில்லை. ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி பற்றி நான் எதுவுமே இப்போ நான் பேச போகிறதே இல்லை. நெட்வொர்க்கிங் பற்றி நான் தான் உங்களுக்கு கமிட் பண்ணுறேன்னு. இந்த சப்ஜெக்ட் எவ்வளோ எக்ஸ்பர்ட் லெவலில் என்னால் எடுக்க முடியுமோ, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் எடுக்கிறேன். எனக்கு ஏடபிள்யூஎஸில் என்னென்ன தெரியுமோ, இந்த கோர்ஸுக்கு இது தேவை, இதெல்லாம் தெரியணும்னா அது எல்லாமே நான் ஒன் பை ஒன் ஸ்லோலி மிஸ் பண்ணாமல் நான் கவர் பண்ணிகிட்டே வரேன். நீங்களும் படிச்சுட்டு பார்த்துக்கிட்டே வாங்க. யார் இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது, நான் பார்த்து இதெல்லாம் நல்லா கற்றுக்கிறேன் அப்படின்னா, இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அவங்கள அந்த பணம் பே பண்ணி படிக்க முடியாது இருப்பாங்களே, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களே இது படிக்கட்டும், அவங்களுக்கு இது பெனிஃபிட் ஆகட்டும், அதான் மெயின் மோட்டோ. இது ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஒன்று இருக்குது, இது பற்றி ஒரு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஃபயர்வால். இப்போ என்னோடய இன்ஸ்டன்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன், அது எங்கே க்ரியேட் பண்ணுறேன், யூஎஸ் ரீஜனில் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ரீஜனில் இருக்க இன்ஸ்டன்ஸு நான் இந்தியாவில் இருக்கிறேன், என்னோடய லேப்டாப்பில். இதுதான் என்னோடய கன்சோல் பிசி. இந்த கன்சோலில் வந்து நான் என்ன பண்ணணும், இங்கே லாகின் பண்ணணும். இது ரிமோட் டெஸ்க்டாப் எடுக்கணும். அப்போ நான் ரிமோட் டெஸ்க்டாப் எடுக்கணும்னா இங்கே ஃபயர்வால் அనే பேரில் செக்யூரிட்டி குரூப் இருக்குமா, இங்கே அந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபயர்வால் க்ரியேட் ஆகுமா. அந்த ஃபயர்வால் எப்படி, அந்த ஃபயர்வாலில் என்ன போர்ட் அலோவ் பண்ணுது பாருங்கள். அலோவ் ஆர்டிபி அலோவ் பண்ணுது. வேணும்னா நம்ம ஹெச்டிடிபி கூட செக் பண்ணிக்கலாம், ஹெச்டிடிபிஎஸ் செக் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் ஒன்று இருக்குது. எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் நான் இது சூஸ் பண்ணுறேன், டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப். ஆனால் உங்களுக்கும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட இந்த எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்புக்கு அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும். நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த EC2 ஆப்ஷன்ஸில் கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் செக்யூரிட்டி குரூப்பை, இது ஒரு நியூ டேபாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த செக்யூரிட்டி குரூப் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக இவரோட செக்யூரிட்டி குரூப் இதுதான் டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் நேம், இங்கே தான் தெரியுது. இதில் உங்களுக்கு இன்பவுண்ட் ரூல்ஸ் அனே ஒன்று இருக்கும், அவுட் பவுண்ட் ரூல்ஸ் அனே ஒன்று இருக்கும். அவுட் பவுண்ட் ரூல்ஸை பற்றி விட்டுருங்க, இன்பவுண்ட் ரூல்ஸ் அனே இருக்குது. இந்த இன்பவுண்ட் ரூல்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக இந்த இன்பவுண்ட் ரூல் உங்களோட அக்கௌண்ட்டில் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேனே, இப்போ எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்கும் అనేది இப்படி தான் இருக்கும். பை டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும், ஆல் டிராஃபிக்கு, சோர்ஸு, கஸ்டமனு, இந்த செக்யூரிட்டி குரூப் 0F5, இது மேபி இந்த நம்பர் எல்லாம் உங்களுக்கு மாறும், இந்த ஐடி குரூப் ஐடி எல்லாம் மாறும், அந்த மாதிரி ஐடியில் இருக்கும். இதுக்கு என்ன மீனிங்கு, வித்தின் எ செக்யூரிட்டி குரூப்பில் இருக்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும் ஒரு ரூல் இது. ஆனால் நம்ம வந்து இன்டர்நெட்டில் இருக்க ஒரு யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா, இன்டர்நெட்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் தான் நம்ம இதை ஆக்சஸ் பண்ணணும். அது பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்,
ஆட் ரூல்ஸில் போய் ஆல் டிராஃபிக், ஆல் டிசிபி கிடையாது, ஆல் டிராஃபிக் மொத்தமாக டிசிபி, யூடிபி, ஐசிஎம்பி, ஐபிஜிஎம்பி, ஐபிவி6 எல்லாமே எல்லா டிராஃபிக்கும் நான் என்ன பண்ணுறேன், எனிவேர் யார் வேணால் வரட்டும் ஐபிவி4 எடுத்துகிட்டு. ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ரூல் நீங்கள் ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்டில் இல்லை ஆஃபீஸ் ஓட நெட்வொர்க்கில் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடாதுங்க. ஓகேவா, இது வல்னரபிள் ரூல். இது இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. நான் இப்போவே சொல்லிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி ரூல் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு டெஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவோ டெஸ்டிங் பர்பஸ்க்காகவோ மட்டும்தான் இந்த மாதிரி ரூல் க்ரியேட் பண்ணணும். வேறு ரியல் டைம்லேயோ இல்லை ப்ரொடக்ஷன் என்வாயன்மெண்ட்லேயோ இல்லை கம்பெனியோட சர்வீஸ்லையோ இதெல்லாம் பண்ணவே கூடாது. இது தப்பு. அப்போ எதையா கரெக்டு எப்படி பண்ணணும்னா அது நான் நெக்ஸ்ட் கிளாஸ் கிடையாது. இது வந்து இப்போ EC2 படிக்கிறோமா, இமேஜ் பற்றி படிச்சுட்டு ப்ரைஸிங் பற்றி படிச்சுட்டு ஸ்டோரேஜு, EBS வால்யூம், ஸ்னாப்ஷாட், S3, EVFS, தென் நெட்வொர்க்கில் செக்யூரிட்டி வரும். அன்றைக்கி சொல்லுவேன். அது வரைக்கும் எவ்வளோ ஆகிருக்கும் எனக்கு தெரியாது, எவ்வளோ நாள் ஆகிருக்கும்னு. பட் நான் தான் சொல்கிறேனே, ரொம்ப டெப்த்தாக நான் போகிறேன். இதுக்கப்புறமா நான் கோர்ஸே இந்த மாதிரி எடுக்க போகிறதே இல்லை. இதுதான் என்னோடய லாஸ்ட் AWS கோர்ஸ். இனிமேல் நான் யாருக்குமே எடுக்க போகிறது இல்லை. இப்போ ஆல்ரெடி கரண்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த கோர்ஸ் எண்டு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா என்கிட்ட யாராவது ஸ்டூடெண்ட் வந்து நான் பே பண்ணிவிட்டு நான் படிக்க போகிறேன், உனக்கிட்ட நீ சொல்லிக் கொடுக்குறியான்னா இந்த ப்ளேலிஸ்ட் அமைச்சிட்டு நீ பணமும் நீயே வச்சுக்கோ, அந்த பணம் வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிடுங்க, எனக்கு பே பண்ண வேணா நீங்களே உட்காந்து படிச்சுக்கோங்க தான் சொல்ல போகிறோம். அவங்கள படிக்கிறாங்களா இல்லையா அது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். பிகாஸ் ஐ வாண்டட் டு மூவ் டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ எனக்கு இதெல்லாம் இப்போ எனக்கு டைம் இல்லை நான் படிக்கிறதுக்கு. இப்போ இருக்கிற சப்ஜெக்டை நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு அங்கே லைவில் வச்சுட்டேன். தென் இதெல்லாம் நீங்கள் உங்கள் செல்ஃபாக நீங்கள் படிப்பீங்க, நான் வேறு சப்ஜெக்ட்குள்ளே போயிடுறேன். அதான் மெயின் கோல். இது ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ் தான். எனக்கு ஓனாக படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு டைம் இல்லாதனால. அதனால் நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் படிக்க போகிறேங்க, சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் இப்போ எல்லாமே ஒரே டீட்டெயிலுக்குள்ளே போக முடியாது. ஜஸ்ட் ஒரு ரூலை மட்டும் நான் க்ரியேட் பண்ணி விட்டுருவேன் போதும். ஐ ஜஸ்ட் கிளிக் சேவ் பண்ணிவிட்டேன். அதனால்தான் நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்பை சூஸ் பண்ணிட்டோம். அப்போ அந்த டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்பில் என்ன ரூல் இருக்குது, கண்டிஷனு ஆல் டிராஃபிக் அலோ. அப்போ யார் வேணாலும் இது கனெக்ட் பண்ணலாமா? சரியா? எனிபடி கேன் ஆக்சஸ் எனி போர்ட். நான் இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணால் எனக்கு கனெக்ட் பண்ணுறது, என்னால் ரிமோட் டெஸ்க்டாப் எடுக்க முடியும், உங்களால் ரிமோட் டெஸ்க்டாப் எடுக்க முடியும். எனிபடி கேன் டேக் எனி டிராஃபிக், ஏன்னா எனி போர்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் பற்றி. ஸ்டோரேஜ் என்ன? ஸ்டோரேஜ்னா பை டிஃபால்ட்டாக ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்கு க்ரியேட் ஆகும். ஆனால் இங்கே ஹார்ட் டிஸ்க்னு சொல்ல மாட்டாங்க, வால்யூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வால்யூம்ஸ் பை டிஃபால்ட்டு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா 30 GB ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகும் பை டிஃபால்ட். இந்த வால்யூமோட சைஸு டிஃபால்ட் 30 GB இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம அந்த ஸ்டோரேஜில் பேசுவோங்க. வேணும்னா இப்போவே இன்க்ரீஸ் பண்ணால், வேண்டானா லேட்டர் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, அடிஷ்னல் வால்யூம் கூட ஆட் பண்ணால் டோட்டல் வால்யூம் பற்றி ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே பண்ணலாம். ஆனால் நான் தனித்தனி ப்ளேலிஸ்ட் பண்ண போகிறதில்ல, எல்லாமே ஒரே கோர்ஸ். ஏன்னா ஒரே கோர்ஸ் தானே, கண்டினியூஸாக பண்ணிட்டு வர, நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ கம்மிங் டவுன் டு த நெக்ஸ்ட் என்ன அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது இப்போ வேண்டாம். கிளிக் பண்ணால் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, டைம் கூட பத்தாது. உங்களுக்கு கூட ஒரு இடத்துக்கு அப்புறமா போர் அடிக்கும், என்னடா சொல்கிறேன் ஒன்றுமே புரியலையேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் என்ன தேவையோ அது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால், தென் நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டேன். பேக்கெண்டில் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு இன்ஸ்டன்ஸு லான்ச் ஆகிடும். எனக்கு இது லோடிங்கில் இருக்குது. இதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் அண்ட் நேமு, அந்த இன்ஸ்டன்ஸ்க்கான யூனிக் ஐடி, அந்த ரன்னிங் ஸ்டேட் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு காமிக்கிறது, என்ன சைஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னு. இந்த ஸ்டேட்டஸ் செக்னு ஒன்று இருக்குது, 3x3 செக், சில பேருக்கு 2x2 செக் வரும். அது என்ன செக்கு అనేది நம்ம லேட்டர் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணலாம்.
இது அவைலபிலிட்டி ஜோன் பற்றி கூட நம்ம பேசணும். இங்கே நார்த் வெர்ஜீனியாவில் 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும், அது ஒரு டைமில் பேசுவோம். தென் பப்ளிக் டிஎன்எஸ் பற்றி, அது ஒரு பை டிஃபால்ட்டாக ஒரு பப்ளிக் டிஎன்எஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி. இந்த ஐபி வச்சு தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் ஐபி நம்மக்கிட்ட இல்லை. வி டிஸ்கஸ் இந்த நெட்வொர்க்கிங் கிளாஸஸ். நோ IPv6 அட்ரஸ். மானிட்டரிங், டீட்டெயில் மானிட்டரிங் అనేది டிசேபிள் இருக்கும். செக்யூரிட்டி குரூப், என்ன செக்யூரிட்டி குரூப் ஃபயர்வால் செலக்ட் ஆகிருக்கு, என்ன கீ பேர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அண்டு செலக்ட் பண்ணியிருக்கேன்னு இருக்கும். எப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிருக்கு, அது என்ன ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் అనేది இங்கே தெரியுது. இதான் சில டீட்டெயில்ஸ் அபவுட் த இன்ஸ்டன்ஸ். இதான் பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபி நம்ம காப்பி பண்ணிவிட்டு ரிமோட் டெஸ்க்டாப் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பிகாஸ் இட் ஹேஸ் டு கம் பை லைக் 3x3 செக் வரணும். ஸோ பேக் டு செக். 3x3 செக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் நான் காப்பி பண்ணிவிட்டேன். நீங்கள் விண்டோஸில் MSTSC என ஒரு கமாண்ட் இருக்குது. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உங்களோட லேப்டாப்பில் MSTSC என ஒரு கமாண்டை டைப் பண்ணிவிட்டு அந்த இந்த மாதிரி ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கிளிக் டு கனெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், அது டைப் பண்ணிடலாம். ஆனால் என்னோடய லேப்டாப்பில் நான் யூஸ் பண்ணுறது வந்து உபுண்டு. எனக்கு ரெமினா ரிமோட் டெஸ்க்டாப் அనే ஒரு கிளைண்ட் சாஃப்ட்வேர் இருக்குது, அதை வச்சுட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கேன். பட் பாஸ்வேர்டுனா இது கிடையாது, இது பழைய பாஸ்வேர்டு, இது விட்டுருங்க. யூசர் நேம் ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கு. பப்ளிக் ஐபி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு எப்படி டீக்ரிப்ட் பண்ணுறது, அதான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஹவு டு டீக்ரிப்ட் த பாஸ்வேர்டு, அதுக்கு நீங்கள் கனெக்டில் போய் RDP கிளைண்ட் அనే ஒரு டேப் இருக்கும், அதில் கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் பாருங்கள். கெட் பாஸ்வேர்டு, அப்லோட் ப்ரைவேட் கீ. என்ன கீ ஃபைலில், யூடியூப் கீ. நான் இனிமேல் இதே தான் யூஸ் பண்ணுறேன். செலக்ட் த யூடியூப் கீ, டீக்ரிப்ட் பாஸ்வேர்டு. இதான் பாஸ்வேர்டு. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டு நீங்கள் இதான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைமு. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக தோணாது, இதெல்லாம் ஆல்ரெடி பாஸ்வேர்டு இது இப்படி தான் இருக்கும். ஸோ பாஸ்வேர்டை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் கிளிக் பண்ணுறேங்க. கனெக்ட் ஆகுது. ஸோ 8GB ரேம் கொடுத்துருக்கேன், பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு. ஸோ நான் இப்போ இங்கே எதுவுமே பாஸ் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே விட்டுருவேன். நீங்களே பாருங்கள், இந்த விண்டோஸ் சர்வர் 2025 லோட் ஆகி வருது. நல்லா இருக்கும் பாருங்கள். ஒரு விண்டோஸ் 11, அந்த விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 தான். விண்டோஸ் 11 எப்படி இருக்கோ ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பீரியன்ஸில் இருக்கும். ஸோ அது லோட் ஆகட்டும். லோட் ஆகிறதுக்குள்ளே இன்னொரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணிடலாம் வாங்க. என்னென்னா, இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சுருக்கேன்னா, அந்த இன்ஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் IIS. ஓகேவா, நீங்கள் வேணும்னா லோக்கல் அட்மின் பாஸ்வேர்டு கூட சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, சேஞ்ச் த லோக்கல் அட்மின் பாஸ்வேர்டு. அது எப்படி பண்ணலாம், ஒரு வாட்டி செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு லோக்கல் அட்மின் பாஸ்வேர்டு வேணும்னா மாற்றிக்கலாம். ஒரு வாட்டி சும்மா மாற்றி பார்ப்போம். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் அనే பேர் டெர்மினல் அனி மாற்றிட்டாங்க பாருங்கள். விண்டோஸ் பவர் ஷெல் ஓப்பன் ஆகுது. comp mgmt.msc கமாண்டு. comp mgmt.msc கமாண்டு இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். அந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் தான் யூசர்ஸு குரூப்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த யூசர்ஸ் குரூப்ஸில் போயிட்டு நம்ம அங்கே அந்த யூசரை ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து என்ன பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணுறோமோ அந்த பாஸ்வேர்டு தான் அங்கே இருக்கும். இது நான் பாட்டுக்கு நான் பேசிட்டேன், ஆனால் இவர் இன்னும் லோடே ஆகலையே. 8GB ரேம் கொடுத்தாலும் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கே. ஓகே, லோட் ஆயிடுச்சு. லோக்கல் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் போய் யூசர்ஸ் தான் யூசர், இவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதில் போயிட்டு நீங்கள்
ப்ராப்பர்ட்டிஸாக இல்லை பாஸ்வேர்டு ரீசெட் பாஸ்வேர்டு இங்கே ப்ரொசீடு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு நீங்கள் இப்போ கொடுக்குறீங்களோ நான் வந்து சூப்பர் சீக்ரெட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் ஓகேவா ஓகே கொடுத்துட்டேன் அவ்வளோதான் பாஸ்வேர்டு செட் ஆயிடுச்சு இனிமேல் நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் லாகின் பண்ணுறதுக்கு என்ன தேவையில்லை அந்த கீ பேர் தேவையில்லை பாஸ்வேர்டை மாற்றிட்டேன் யூசர் நேம் தெரியும் பப்ளிக் ஐபி தெரியும் ஸோ இப்போ அந்த பப்ளிக் ஐபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் நீங்கள் கூட லாகின் பண்ணலாம் பட் நீங்கள் பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆகிருக்கும் ஸோ இந்த இன்ஸ்டன்ஸே இல்லை நான் டீல் பண்ணி ரொம்ப நாள் கூட ஆகிருக்கும் பட் ப்ரொசீஜர் இதுதான் ஓகேவா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இந்த சர்வர் மேனேஜர் ஒன்று இருக்கும் இந்த சர்வர் மேனேஜர் ஒன்று இருக்கும் அந்த சர்வர் மேனேஜரில் ஒரு சர்வீஸ் இருக்கும் ஐஐஎஸ்னு ஒரு சர்வீஸ் இந்த சர்வீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா என்னோடய வெப் சர்வர் என்னோட விண்டோஸ் சர்வரை வெப் சர்வராக ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு 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 ஃபெசிலிட்டி கொடுப்போம் ஸோ இட் இஸ் எ பில்ட் இன் சர்வீஸ் ஐஏஎஸ் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் అనేది ஒரு இன்பில்ட் சர்வீஸ் ஓகேவா built in service what this service will does this allows to run web services run பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் சர்வர் மேனேஜரில் போய் we go here இந்த unwanted windows க்ளோஸ் பண்ணலாம் சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆகிருக்கு இன்ஃபேக்ட் இது லோடிங் நினைக்கிறேன் இன்னும் பேக்கெண்டில் லோட் ஆகிட்டு இருக்கு இதில் தான் இந்த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா we can ஒரு ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகும் அந்த விசார்டை ஃபாலோ பண்ணிவிட்டு ஐஐஎஸ்ன்னு ஒன்று இருக்கும் அது நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா இட் வில் பிகம் வெப் சர்வர் சும்மா ட்ரை பண்ணலாம் ஸ்டில் லோடிங் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போகிற ரோல் பேஸ்ட் ஃபீச்சர் பேஸ்ட் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து லோக்கல் ஒரு ப்ரைவேட் ஐபி காமிக்கும் சரியா அந்த ப்ரைவேட் ஐபி எப்படி வந்தது 172.31 இதெல்லாம் டீட்டெயில் டிஸ்கஷனும் நம்ம வர நெட்வொர்க்கிங் கிளாஸில் பேசலாம் யாரோ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் விபிசி எல்லாம் எடுப்பீங்களான்னு எல்லாமே எடுத்துருவேன் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஏடபிள்யூஎஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன் ஃப்ரீ ஆனால் சில ப்ராஜெக்ட் வீடியோஸ் ஓகேவா சில ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் வீடியோஸ் மட்டும் அது ஒரு மெம்பர்ஷிப்பை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க ஓன்லி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுற மாதிரி சில வீடியோஸ் பண்ணுறேன் ஓன்லி மெம்பர்ஷிப் ஓகேவா மெம்பர்ஷிப் வீடியோஸ் இப்போதைக்கு நான் எதுவுமே வைக்கல ஒரே ஒரு மெம்பர்ஷிப் தான் என்கிட்ட இருக்குது ஒரு நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன பார்ட்டி பேமெண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா எல்லாமே கிடையாது எல்லா வீடியோஸ் கிடையாது டோட்டல் கோர்ஸ் ஃப்ரீ தான் நான் கமிட்மெண்ட் வந்து அதான் ஆனால் சில ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது சில ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நிறைய சர்வீசஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி சில ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் வீடியோஸ் மட்டும் நீங்கள் என்னோடய சேனலோட மெம்பர்ஷிப் வாங்கணும் பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துகிட்டு பண்ணணும் இட் டேக்ஸ் அரௌண்ட் 4 hours 5 hours டு டூ தட் ப்ராஜெக்ட் அது நான் ஒரு வெயிட் பண்ணி பாஸ் பண்ணி வெயிட் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன் நான் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெயின் மோர் நாலேஜ் ஸோ அதுக்காக நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன அட்டென்ஷன்னு ப்ளஸ் யூ ஹாவ் டு பை த மெம்பர்ஷிப் ஸோ ஜஸ்ட் இது ஏன்னா உடனே நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகிறது மெம்பர்ஷிப் வீடியோ அப்படிலாம் கிடையாது ஓகேவா மெயின்லி அந்த ஒரு மொத்த கோர்ஸ் போகணும் ஒரு 4-5 டாபிக்ஸ் எல்லாம் முடிக்கணும் அந்த லாஸ்ட்டில் அந்த முடித்த ப்ராடக்ட் அந்த ப்ராஜெக்ட்க்கு ஒரு 4-5 சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டுக்கப்புறம் தான் வரும் அது மெம்பர்ஷிப் வீடியோஸு அது உடனே எல்லாம் இப்போ லான்ச் பண்ண போகிறது இல்லை பட் பிளான் இருக்குது ஓகேவா இது ஒரு பக்கா பிளான் இது ஸ்கிரிப்டடு டோட்டல் கோர்ஸ் வந்து ஸ்கிரிப்டடு எந்த கிளாஸு எப்போ என்னென்ன எடுக்கணும் என்ன பிளான் என்ன பண்ணணும்னு டோட்டல் உட்காந்து லாஸ்ட் 1 month ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டேன் நான் இது என்னது இன்னும் லோட் ஆகிட்டே தான் இருக்கு ஆட் ரோல்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இன்னும் போவே இல்லையே.
என்ன ஆயிருக்கும், ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி ரீஓப்பன் பண்ணலாமா? இந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடாதுன்னுக்காக தான் நான் இந்த விண்டோஸ் 8 GB ரேம் கொடுத்தேன். அதில் ஸ்லோவாக இருக்கு. பிகாஸ் ஆஃப் நார்த் வெர்ஜினியா ஸ்லோ கிடையாது. இது நார்த் வெர்ஜினியாக்காக இதெல்லாம் ஸ்லோ ஆகலை. இது லோட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு வரேன். இப்போ லோட் ஆகிருக்கு. நான் இப்போ ஆட் பண்ணிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு பட்டா வந்துட்டு. இப்போ பாருங்கள், ஐஐஎஸ் செக் மார்க் பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன் டூல்ஸு. வி கோ நெக்ஸ்ட்டு కంటిన్యూస్ నెక్స్ట్ங்க 1 2 3 4 తెలుగులో பேசிட்டு இருக்கேன். 1 2 3 4 பார்த்தீங்களா, 4 நெக்ஸ்ட் கவுண்ட் பண்ண தெலுங்குல. இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். திஸ் இஸ் இன்ஸ்டாலிங் நவ். எப்போ இந்த சர்வீஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களோ இது பேக் எண்டில் வெப் சர்வீசஸ் ஆக்டிவேட் ஆகும். ஒரு வெப் சர்வர், ஒரு வெப்சைட் க்ரியேட் ஆகிடும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஒரு வெப் பேஜ், ஒரு டிஃபால்ட் வெப் பேஜ் கூட வந்துடும். வெப் பேஜ் சைட்டுக்குள்ளே இருக்குது, சைட்டு சர்வீசஸ்க்குள்ளே இருக்குது. இந்த சர்வீசஸ்ஸு இந்த ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா, இது டிபெண்ட். இந்த வெப் பேஜ் தான் நம்ம இப்போ டிஃபால்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு இன்காக்னிட்டோ விண்டோவில் போயிட்டு நான் காமிக்கிறேன். அது வந்து இந்த பப்ளிக் ஐபி தான். நான் பப்ளிக் டிஎன்எஸ் நேம் கூட சூஸ் பண்ணலாம். ஆர் இன்ஸ்டன்சஸில் பப்ளிக் ஐபி கூட சூஸ் பண்ணிக்கலாம். I copy the public IP address. I will go to new incognito window. இதில் வந்தீங்கன்னா எனக்கு இது என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் இது இன்ஸ்டாலேஷன் ஆகுதான்னு. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நம்ம அது என்டர் பண்ணி பார்ப்போம் அந்த பப்ளிக் ஐபி வச்சு. இன்ஸ்டாலேஷன் half of the over, இன்னொரு half தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இங்கே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தென் ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இது கவனிக்கிறீங்க, இது பார்க்குறீங்க அன்னது. ஸோ நீங்கள் இப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள். எல்லாம் ப்ராப்பரான நோட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னென்ன சொல்கிறேனோ அது ஸ்டெப்ஸ் நோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஈவன் தோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரெக்கார்டடு என்ன சொல்கிறது, நடுவில் ஆட்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா, இந்த வீடியோஸ் எல்லாமே நான் அந்த என்னோடய வெப்சைட்டில் ஆட் பண்ணிவிடுவேன். கோர்ஸாக நான் இப்போதைக்கு இல்லை, ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோடய வெப்சைட்டில் ஃப்ரீ கோர்ஸாக ஆட் பண்ணிவிடுவேன். நீங்கள் அங்கே போயிட்டு வித்தவுட் ஆட்ஸு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பாருங்கள். ஒரு டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் உட்காந்து படிக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஒரு ப்ளேலிஸ்ட் எடுத்துட்டிங்களா, கண்டினியூஸாக பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நீங்கள் நான் எதுக்கு 20 மினிட்ஸ் அப்படி சொல்கிறேன்னா, 20 மினிட்ஸ் பாருங்கள் இல்லை 15 மினிட்ஸ் பாருங்கன்னா, எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 9 PM. ஓகேவா, அப்போ மண்டேவோட வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் அது படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா வெனஸ்டே ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். அப்போ அது படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும். ஸோ ஃப்ரைடே ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும், சாட்டர்டே நைட் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். அப்போ ஃப்ரைடேக்கு உண்டான ப்ராக்டிஸை சாட்டர்டே பண்ணிவிட்டு சாட்டர்டேக்கு உண்டான வீடியோ ஒரு அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அது படிச்சுட்டு சண்டே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மண்டே. ஸோ இதான் ஒரு ப்ரொசீஜர். இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி வச்சது. ஓகேவா, ஏதோ ரேண்டமாக வந்த வீடியோ போட்டால் ஒரு கவுண்ட்டுக்காகவோ, சரியா, சும்மா கவுண்ட்டுப்பா நேற்று ஒரு வீடியோ வந்துச்சு, இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துச்சு, இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ஷோகேஸ் பிஸ்னஸ் நமக்கு தேவையில்லை. இது வந்து பியூர் ஒரு பிளான். இது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு கோர்ஸ் படிக்கிறாருன்னா எந்த மெத்தடில் ஒரு படிக்கணும், அந்த படிக்கிறதுல அவங்களுக்கு என்ன டைம் கேப் இருக்கணும், அது எப்படி படிக்கணும் ஆனால் ஒரு பிளான் பண்ணி இது பண்ணுது. என்னால் டெய்லி கூட போட முடியும். ஒரு 20-15 மினிட்ஸ் வீடியோ டெய்லி பண்ணிவிட்டு இப்போ என்ன பாருங்கள், ஹாஃப் அன் ஹவராக பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 1 ஹவராக பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ. அதே ஒரு 4 பீஸாக கட் பண்ணி 4 போட்டிருக்கலாமே. அப்படி பண்ணலைன்னா ஒரு ஃப்ளோ கேப்பு. நீங்கள் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், தென் நெக்ஸ்ட்டு படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி நான் விட்டுட்டா நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். நான் பேசாமல் இந்த பாஸ் பண்ணிடுறேன். இருங்க, இது இன்ஸ்டாலேஷன் இன்னும் ஆகட்டும். பாருங்க, முடிஞ்சு. இன்ஸ்டாலேஷன் சக்சீடட். க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, க்ளோஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பேஜ் ஆக்சஸ் பண்ணணும். இதான் நம்ம டீல். என்டர்.
एंटर करो இப்போ நீங்கள் இந்த பேஜ் ஆக்சஸ் பண்ணும்போது 80 போட்டு ரிக்வெஸ்ட் போகும் 80 போர்ட் அலோ ஆர்டிபி போர்ட் அலோ ஏன்னா நம்ம எல்லா போர்ட் அலோ பண்ணிட்டோம் இன்னொரு இங்கே வார்னிங் என்னென்னா இந்த ஐபி அட்ரஸ்ஸு செக்யூர் கனெக்ஷன் இல்லை ஹெச்டிடிபிஎஸ் கிடையாதுன்னு சொல்கிறேன் இது வந்து நீ போக வேண்டாம் இந்த வெப்சைட்குள்ளே போக வேண்டாம்னு ப்ரௌசர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான் வந்து பரவாயில்ல இப்போ நம்மளோட வெப்சைட் தானேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கோம் இதான் அந்த டிஃபால்ட்டு பேஜ் இந்த டிஃபால்ட் பேஜ் அது எங்கே இருக்கும்னா நீங்கள் உங்களோட அந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்குள்ளே போய் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓகேவா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் திஸ் பிசி உள்ளே போய் சி பார்ட்டிஷனுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஐநெட் பப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு www ரூட் அன ஒரு ஃபோல்டர் இருக்கும் இந்த www ரூட் ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த பேஜ் இருக்குது அதான் இந்த இமேஜ் இந்த இமேஜில் நான் இங்கே ஒரு சூப்பராக ஏதாவது பண்ணலாமா எப்படி AWS 0 to expert course ஃப்ரீ எல்லாம் கிடையாது யார் சொன்னாங்க இது ஃப்ரீ கிடையாது யூ ஹாவ் டு பே அட்டென்ஷன் ஓகேவா அட்லீஸ்ட் பே அட்டென்ஷன் யூ ஹாவ் டு பே மணி கிடையாது யூ ஹாவ் டு பே அட்டென்ஷன் பே பண்ணணும் யூ ஹாவ் டு சிட் டைம் எனர்ஜி எல்லாம் செலவு பண்ணணுமே எதுவுமே இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாதுங்க ஓகேவா இது ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு இது சொல்லுவாங்களே இஃப் த ப்ராடக்ட் இஸ் கெட்டிங் ஃபார் ஃப்ரீ யூ ஆர் த ப்ராடக்ட் ஃபார் த கம்பெனின்னு ஓகேவா நான் வந்து நீங்கள் எனக்கு ப்ராடக்ட் கிடையாது உங்களோட டைமு உங்களோட எனர்ஜி தான் இங்கே பே பண்ணுறீங்க நீங்கள் இது கோர்ஸ் படிக்கிறதுக்கு இதுக்குண்டான ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஜாப் வாங்கி காமிக்கணும் அவ்வளோதான் இது க்ளோஸ் பண்ணிட்டேன் இது சேவ் பண்ணிட்டேன் தென் இஃப் யூ கோ ரீஃப்ரெஷ் ஹியர் யூ வில் see ஆல் த சேஞ்சஸ் ஹியர் இதுக்கு இன்னும் ஒரு சின்ன ட்ரிக் ப்ளே பண்ணலாம் என்ன ட்ரிக் அப்படின்னா ட்ரிக்கெல்லாம் கிடையாது சாட் ஜிபிடி தான் உங்களுக்கு தெரியாத சாட் ஜிபிடியா நான் இப்போ சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுறேன் சாட் ஓப்பன் ஏஐ அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன் கிரியேட் எ சாம்பிள் கலர்ஃபுல் HTML web page colorful web page using HTML code ani type பண்றேன் ஆக்சுவலாக நான் இன்னும் நல்ல ப்ராம்ப்ட் கொடுக்கணும் சரியா it is loading காப்பி ஃபைல் எல்லாம் காப்பி பண்ண சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறேன் I will copy this code என்ன பண்ணுறேன் சாட் ஜிபிடியில் போனேன் அவங்ககிட்ட கேட்டேன் HTML கோடு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கூட வர வெப்பேஜ் ரெடி பண்ணானே சாட் ஜிபிடி கொடுத்துட்டாங்க இப்போ நான் அதே பாத்தில் இருக்க இன்னொரு ஃபைல் இருக்குது அந்த HTML ஃபைல் அந்த HTML ஃபைலை ஓப்பன் வித் நோட் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கோடு ஆல்ரெடி இருக்கா அது எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கோடு வச்சுருங்க எந்த கோடு இந்த கலர்ஃபுல் வெப்சைட்டை நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுமே அந்த கோடு வச்சுட்டு நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிவிடுங்க இது சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இன்காக்னிட்டோ விண்டோவில் யூ வில் see the கலர்ஃபுல் என்னது எப்படி கலர் வந்துச்சு ஏதோ கலர் எடுத்துட்டேன் இல்லை இன்னொரு பண்ணலாமா என்ன பண்ணலாம் கிரியேட் செஸ் கேம் create chess game using HTML code and send பண்றேன் பாப்போம் கேம் கிரியேட் ஆகுதானா அந்த ரெடி ஸோ டோட்டல் காப்பி பண்ணிட்டேன் கோடு இன்னொரு வாட்டி அதே நோட் பேடில் அந்த புதுசாக பழைய கோடை ரிமூவ் பண்ணிவிட்டேன் புது கோடை காப்பி பண்ணிவிட்டேன் சேவ் பண்ணிவிட்டேன் இப்போ என்னால் லைவாக ஒரு ஆன்லைன் செஸ் கேமை ரெடி பண்ண முடிஞ்சு சூப்பருங்க
நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்களா இது மாதிரி? இல்லை விளாட்லாமா? நீங்கள் வரீங்களா அந்த பக்கம்? எங்கே வருவீங்க? நீங்கள் வர முடியாது, விட்டுருங்க. ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, இதோ இங்கே சூப்பர். இங்கே எப்படி இது இதோ நான் மட்டும்தான் விளாட்றேனே, இல்லையே அவங்களும் விளாடணுமே. அடி இல்லை என்னது அவங்களே அடிக்கிறான். சரியா இல்லை. ஓகேவா, இது இன்னும் கோடிங் எல்லாம் சரியில்லை. கிங் அடிச்சிட்டான், இந்த ஹார்ஸ் அடிச்சிட்டான், யானை அடிச்சிட்டான். அப்படியா? ஓகே போங்க. யார் வின்னு? நீங்கள் தான் வின்னு. அது இங்கே இல்லை, இன்னும் இருக்கே. அடி சிக் அவ்வளோதான், போங்க. ஏதோ பண்ணிட்டோம், போங்க. அப்புறமா செல்ஃபு எல்லாம் அவங்களே அடிச்சுக்கிறாங்களா? கேம் தானே அது, ரூல்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு கேம் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு கேம் இல்லை, அது ரூல்ஸ் எல்லாம் நம்ம ப்ராம்ப்ட் நல்லா கொடுத்துருந்தா ரூல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி யார் அடிக்கக்கூடாது, என்ன ரூல்ஸ். ஜஸ்ட் கேம் அவ்வளோதான், கிரியேட் ஆயிடுச்சு. இஃப் ஐ சேஞ்ச் த ப்ராம்ப்ட் டு கிரியேட் கேம் ப்ராப்பர்னா இது அதை இங்கே சொல்கிறேன் பாருங்கள். வாண்ட் டு ஆட் த ஃபுல் ரூல்ஸ், லீகல் மூவ் ஆர் எஸ் ஆர் ஏன்னா நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டா என்ன வரும்? ட்ரை பண்ணாமா? எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஆசம், ஹியர் ஆர் ஸ்டெப்ஸ் டு வெர்ஷன். மறுபடியும் இதை கொடுக்குறேன் பாருங்கள், ரூல்ஸோடு ஆட் பண்ணி கேம் கொடுக்குறேன். இப்போ வாண்ட் டு ஆட் மோர் மூவ் ஹிஸ்ட்ரி, எஸ் கொடுத்துடலாமா? ஆக்சுவலாக நான் தான் இதெல்லாமே ஆட் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கணும். பட் இது ஆட் பண்ணலை. நான் ஜஸ்ட்டு கேம் க்ரியேட் பண்ண சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ரூல்ஸ் ஆட் பண்ணணுமான்னு கேட்டுச்சு. ஆமாம், ஃபீச்சர்ஸு, ஹிஸ்ட்ரி, மூவ், பிளேயரு, மல்டி இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு கேட்குறேன். ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆப்ஷனில் ப்ளே அகைன்ஸ்ட் ஏஐ, ஆட் டைம் ட்ராக்கர் இதெல்லாம் ஆட் பண்ணணுமான்னு கேட்குறேன். டு யூ வாண்ட் ஃபீல்? தேவையில்லை, இப்போதைக்கு இது போதும். இது ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கோடு, இப்போ இந்த கேம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். சேவ் பண்ணிட்டேன். கான்செப்ட் சொல்லி கொடுறான்னா கேம் விளாண்டுட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்களோ? என்ன வேணால் நினச்சிட்டு போங்க, எனக்கு ப்ராப்ளமே இல்லை. அட என்னது? அந்த கோடில் திருப்பி நம்ம ஆட் பண்ணணுங்க. அந்த கோடில் ஆட் பண்ணணும். இது நான் லாஸ்ட்டு கோடு தான் காப்பி பண்ணேன், ஹிஸ்ட்ரி கோடு. அந்த கோடு பில்ல 1 by 1 ஆட் பண்ணிகிட்டே வரணும், அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ரைட், சரி. பட் ஆனால் நீங்கள் பார்த்துட்டிங்க தானே, அல்டிமேட் கேம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு கான்செப்ட் கிடையாது. இன்ஸ்டன்ஸ் எப்படி லான்ச் பண்ணணும், லான்ச் பண்ண இன்ஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ண இன்ஸ்டன்ஸில் வெப் சர்வரை எப்படி மாற்றணும், வெப் சர்வரை மாற்றதுக்கப்புறமா பேஜ் எப்படி டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ண பேஜ் எப்படி எஃபெக்டிவாக அந்த ChatGPT கோட் யூஸ் பண்ணி கேம்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணலாம். இது நல்லா இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஸோ வாட் வி டூ, வி ஸ்டாப் பண்ணலாமா? ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டர்மினேட் பண்ணுங்க இன்ஸ்டன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இது மறந்துடுவாங்க. ஓகேவா, நீங்கள் சரி உடனே ஃபோன் வரும், அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் வந்து பார்க்கும்போது அவங்களே பார்த்துப்பான் என்ன பில்லிங்கில். அதனால் தயவு செய்து ஒன்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிட்டீங்களா, டெலீட் பண்ணி தான் இங்கே வந்து கிளம்பணும். ஓகே, அதான் டீல். ஒன்ஸ் நீங்கள் டர்மினேட்டட் அனு வந்துச்சுனாலே இட் இஸ் டெலீட்டட் அனு ஷட்டிங் டவுனில் இருக்கு. திஸ் வில் டேக் ஃபியூ செகண்ட்ஸ் டு டர்மினேட்டட் ஷோஸ் டர்மினேட்டட். இப்போ டர்மினேட்டட்னா ஐபி எல்லாம் போயிடும், பேக்கெண்டில் இருக்க டிஸ்க் எல்லாமே போயிடும். இது சேஃப். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வாட்டி. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, நான் அந்த ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் எப்படி லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறது, அந்த லினக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த லினக்ஸ்குள்ளே சில பேசிக்ஸ் கமாண்ட்ஸை நான் சொல்லி கொடுத்துட்றேன். அந்த கமாண்ட்ஸ் வச்சு நம்ம லினக்ஸ் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் எனஃப். I will stop here, so you can watch my other previous videos. இது உங்களுக்கு ஓகே பரவாயில்ல, நல்லா தான் போகுது, நல்லா புரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அதோ இருப்பாங்களே, உங்களோட கலீக்ஸு, ஜூனியர்ஸ் ஆகட்டும், சீனியர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ வியூ கவுண்ட் வரணுன்னுக்காக கிடையாது,
அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும். நான் எப்படியோ ஒரு வாட்டி பண்ணிட்டேன், மெஜாரிட்டி பீப்புளுக்கு இது பெனிஃபிட் ஆகட்டும். ஓகேவா? எனக்கு வியூ கவுண்ட் வரணும்னா நான் வேறு டைப் ஆஃப் வீடியோஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? வேறு நிறைய கிரிஞ்சு வீடியோஸ் எல்லாம் இருக்குது, ஸோ மெனி டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாம் பண்ணியிருக்கலாம். பட்டு மை இன்ட்ரெஸ்ட் ஓன்லி ஆன் டெக்னாலஜி படிக்கணும், சொல்லி கொடுக்கணும், அவ்வளோதான். அதனால நீங்கள் இது மற்றவங்களோட யார் பண்ணணும் அவங்க ஷேர் பண்ணுங்கள். மை நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் அது பண்ணலாம். தேங்க்யூ. see you.